ஆதியாகமம் அதிகாரம் 42. 5 பகுதிகளாக இந்த அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம். 1. முன்னுரை. 2. கானானிலிருந்து எகிப்துக்கு 10 சகோதரர்களின் முதல் பயணம். 2. யோசேப்பு தன்னை சகோதரர்களுக்கு மறைத்தல். 4. சகோதரரின் உண்மைத்தன்மை சோதிக்கப்படல். 5. ரூபன் தன் தகப்பனிடம் வேண்டுதல். 1. முன்னுரை. இந்த அதிகாரமானது யாக்கோபு தனது 10 குமாரரை எகிப்துக்கு அனுப்புவதில் ஆரம்பித்து 10 குமாரரும் 9 பேராய் திரும்புவதில் முடிவடைகிறது. சிமியோன் பென்யமீனுக்கு ஈடாக பணய கைதியாக வைக்கப்படுகிறார். பல முக்கிய நிகழ்வுகள் இந்த அதிகாரத்தில் அடங்கியுள்ளது. 2. கானானிலிருந்து எகிப்துக்கு 10 சகோதரர்களின் முதல் பயணம். இந்த முதல் பயணமானது பஞ்சத்தில் தஞ்சம் பிழைப்பதற்காக, ஆகாரத்தை பெறுவதற்காக எகிப்தை நோக்கின பயணமாக அமைந்தது. பென்யமீனை யாக்கோபு மற்ற சகோதரர்களுடன் அனுப்பவில்லை. முதல் பயணத்தில் முதல் முறை 10 குமாரரும் யோசேப்புக்கு முன்பாக தரையிலே விழுந்து முகங்குப்புற வணங்கினார்கள் என்று 6வது வசனத்தில் குறிப்பிடப்படுகிறது. மேலும் இவர்கள் ஆண்டவனே உமது அடியாராகிய நாங்கள் என யோசேப்பிடம் தங்களை குறித்து குறிப்பிடுகின்றனர். தங்களுடைய சகோதரனுக்கு தாங்கள் அடிமை என்பதை குறிப்பிடுவதும் இதுவே முதல் முறையாகும். 2. யோசேப்பு தன்னை சகோதரருக்கு மறைத்தல். யோசேப்பு 17 வயதில் அடிமையாக விற்கப்பட்டார். 30வது வயதில் பார்வோனுக்கு முன்பாக நிறுத்தப்பட்டார். அதன் பின் 7 வருடங்கள் செழுமையும் 7 வருடங்கள் பஞ்சமும் நிகழ்ந்தது. 37வது வருடத்திற்கு பின்னர் கிட்டத்தட்ட 38 அல்லது 39வது வயதில் தன் சகோதரரை இவர் சந்தித்திருக்கக்கூடும். 17வது வயதில் யோசேப்பை பார்த்திருந்த சகோதரர்கள் அவரது 38வது வயதில் அவரை அடையாளம் காண இயலவில்லை. மேலும் இங்கு இவர் தன்னை ஒரு எகிப்தியராக காட்டுகிறார். துபாசியை கொண்டே அவர்களிடம் உரையாடுகிறார். தனது சொந்த மொழியில் அவர்களிடம் அவர் பேசவில்லை. எனவே யோசேப்பு என்பதை மற்ற 10 சகோதரர்களாலும் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. 4. சகோதரரின் உண்மைத்தன்மை சோதிக்கப்படல். நிஜஸ்தர் என்று விளங்கும்படி பல்வேறு சோதனைகளை யோசேப்பு இங்கு செய்கிறார். முதலாவதாக தன்னை விற்றதற்கான குற்ற உணர்வு தன் சகோதரர்களிடம் இருக்கிறதா என்பதை சோதிக்கிறார். அதிகாரத்தின் 21 மற்றும் 22 வசனங்கள் சகோதரர்கள் தங்களுடைய குற்றத்தை உணர்ந்து கொண்டதை விளக்குகிறது. இரண்டாவதாக இவர்களின் உண்மை பணம் விஷயத்தில் எப்படி இருக்கிறது என்று யோசேப்பு சோதிக்கிறார். அதற்காகவே சாக்குகளில் அவர்களுடைய பணத்தை திரும்ப வைக்கிறார். இவர்கள் பணத்திற்காக யோசேப்பை விற்று போட்டவர்கள். இன்னும் பணத்தாசை அவர்களிடம் இருக்கிறதா என்பதையும் இவர் சோதிக்கிறார். மேலும் பொய்யுரைப்பவர்களாக இருந்தனர். மேலும் சிமியோன் பணய கைதியாக கட்டுவிக்கப்படுகிறார். சிமியோன் சிறைப்பிடிக்கப்பட்டதற்காக பல்வேறு கருத்துகள் கூறப்படுகின்றன. முதலாவது கருத்தாக சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர்கள், ஆலோசனை செய்வதிலும் அவர்களை பழி வாங்குவதிலும் மிகவும் திறமைசாலிகள். எனவே சிமியோனும் லேவியும் சேர்ந்து தனக்கு விரோதமாய் ஏதாவது செய்யக்கூடும் என்று கருதி யோசேப்பு சிறைப்பிடித்ததாக சிலர் கூறுகின்றனர். சிலர் யோசேப்பு கொல்லப்படவும் அவர் விற்கப்படவும் பின்புலமாக இருந்தவர் சிமியோன் என்று யோசேப்பு கருதியதால் அவரை சிறைப்பிடித்ததாக கூறுகின்றனர். சிலர் பென்யமீனை காணும் வாஞ்சையில் தன் சகோதரர்கள் திரும்பி வர வேண்டியே சிமியோன் காவலில் எடுக்கப்பட்டதாக குறிப்பிடுகின்றனர். 5. ரூபன் தகப்பனிடம் வேண்டல். உங்கள் நிஜஸ்தரானால் பென்யமீனை, உங்கள் இளைய சகோதரனை உங்களோடு கூட கூட்டிக் கொண்டு வர வேண்டும் என யோசேப்பு கட்டளையிடுகிறார். சிமியோனை கட்டுவித்து காவலில் வைக்கிறார். இது யாக்கோபுக்கு தெரிய வரும்போது சிமியோனுக்காக பென்யமீனை அனுப்ப அவர் முன்வரவில்லை. பென்யமீனை இழக்கக்கூடுமோ என கருதினார்.
ரூபன் தன் தகப்பனிடம் வேண்டும்போது, நான் பென்யமீனை திரும்ப கொண்டு வருவேன் என வேண்டுகிறார். ஒருவேளை அவ்வாறு செய்ய தவறும்போது தன் 2 குமாரரின் ஜீவனையும் பென்யமீனின் ஜீவனுக்கு ஈடாக வைக்கிறார். எனினும் யாக்கோபு ரூபன் மேல் நம்பிக்கை வைக்கவில்லை. ஜெபிப்போமா. அன்பின் பிதாவே, சுவாமி, காலங்கள் கடந்தாலும் நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. 17 வயதில் வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன் 37, 38வது வயதில் யோசேப்புக்கு அதை முழுமையாய் நிறைவேற்ற ஆரம்பித்ததை காண்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலும் வாக்குத்தத்தம் தந்தவர் காலம் தாமதித்தாலும் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்பதை விசுவாசித்து, அப்பா, நீர் கொடுத்திருக்கிற காரியங்களில் உறுதியாய் உம்மை பற்றி பின்தொடர எங்களுக்கு கிருபை தாரும். எப்போதும் உம்மேல் உள்ள விசுவாசத்தில் அப்பா வழிவிலகி விடாதவாறு, மற்ற காரியங்கள், உலகத்தின் காரியங்கள் எங்களை உம்மை விட்டு பிரித்து விடாதவாறு கிருபை தாரும். அப்பா சுவாமி, எங்களோடு கூட பிறந்தவர்கள் மேலும், அப்பா சுவாமி, நீர் இந்த உலகத்தில் வைத்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் எங்களுடைய அன்பு அளவற்றதாய் இருக்க எங்களுக்கு கிருபை புரியும். துதி கன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன்.